இல்லை நண்பர்களே, குவைத்தி வீட்டிற்கு வேலைக்கு வந்த ஒரு கத்தாமா பால்டாயில் குடிச்சு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு பெங்காலி பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. எந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இது குவைத்திற்கு எல்லாருமே விமானத்தில் வந்திருப்போம். ஆனால் எந்த விமானத்தில் நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா திருன்னு முழிப்போம். ஏன்னா நம்ம எல்லா விமானத்துலையும் போயிருக்க மாட்டோம். சர்வே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குவைத் ஏர்வேஸில் தான் நம்பர் 1 உலகத்தரம் வாய்ந்த ஒரு உணவு வந்து கொடுக்கப்படுது. முஸ்லீம், ஹிந்து யாராக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய வகையில் ஹலாலான முறையில் அந்த உணவு வந்து கொடுக்கப்படுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஆல்கஹாலும் வந்து அந்த விமானத்தில் வந்து கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விமான சேவை அப்படிங்கிறதுனால ஆல்கஹால் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தரம் வாய்ந்த நம்பர் 1 இடத்துல குவைத் ஏர்வேஸ் இருப்பது குவைத்திற்கே ஒரு பெருமை. அடுத்த செய்தி, நேபாள் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி குவைத்து வீட்டிற்கு வேலைக்காக வந்திருந்தாங்க. அந்த பெண்மணி தற்பொழுது வீட்டை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த லிக்யூடை குடித்து பரிதாபமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க கப்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காக்கு குவைத்தி ஃபேமிலியோடு வருவதற்கு முன்பு இந்த லிக்யூடை குடிச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. மயக்க நிலை அடைந்த அந்த பெண்மணியை ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. என்ன காரணம், அந்த குவைத்தி ஃபேமிலிட்டையும் விசாரணைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக, பெங்காலி ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காரு. ஸ்கிராப் யார்டில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தூக்கில் தொங்கியிருக்கார் இந்த நபர். குவைத்தில் இந்த மாதிரியான செய்திகள் தான் சமீபமாக ஒரு 2-3 நாட்களாகவே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இறந்து போகிறது குறித்து இந்த மாதிரியான செய்திகள் தான். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. தற்போது இந்த நபருடைய உடலும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. அவருடைய உறவினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிராப் யார்டில் இருக்கக்கூடிய கேமராக்களையும் வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் தற்கொலை தான் செய்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத. குவைத்தில் இந்த மாதிரியான செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக, குவைத்திலிருந்து கொச்சி வழியாக இந்தியாவிற்குள்ளே வந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட 61 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை கடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவருடைய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை பூக்கள் மாதிரி வந்து பூக்கள் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதுபோக ஸ்க்ரூ டிரைவரில் வந்து தங்கத்தை முலாம் பூசி உள்ளே வந்து தங்கம் ஃபுல்லாக, வெளியே வந்து தோற்றம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் டைப்பு, இந்த மாதிரி ஏமாற்றி குவைத்திற்குள்ள வந்து இந்தியாவிற்கு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தற்போது அந்த நபர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. குவைத்திலிருந்து மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள் பல நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தி எடுத்துகிட்டு வரப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டேக்ஸ் கிடையாது. டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த டேக்ஸினுடைய அமௌண்ட்டை நம்முடைய இந்திய நாட்டில் கணக்கு பண்ணும்பொழுது அதிகமான தொகை வந்து நமக்கு மிச்சமாகும். இதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து குவைத்திற்கு அல்லது சவுதிக்கு, துபாய்க்கு போகும்பொழுது அங்கேருந்து வரும்பொழுது அதிகமான நகைகளை எடுத்துகிட்டு வராங்க. யாரும் இந்த மாதிரி திருடக்கூடிய சம்பவங்களில் ஈடுபடாதீங்க. லைஃப் ஃபுல்லாக உள்ளே கிடக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.